வணக்கம் சார். வணக்கம்மா. தனுசு ராசிக்கு குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் இல்லையா? இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தராதுன்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதாவது குரு பயிற்சியை பார்க்கும்போது வெறும் குரு பயிற்சி மட்டுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து சனி பயிற்சி இருக்கும், ராகு கேது பயிற்சிகள் இருக்கு இல்லையா? இது மூணுத்தையும் இணைச்சி தான் பலன் சொல்லணும். அப்போ தான் அதாவது சொல்லுவாங்க, அந்த கோச்சார பலன் சொல்லும்போது குரு பயிற்சி சொல்லும்போது சனி பயிற்சியும் பார்க்கணும், ராகு கேது பயிற்சி பார்க்கணும். அதுமாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களை சொல்லும்போது மற்ற இது பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் மூணுத்தையும் பார்த்து தான் பலன் சொல்லணும். இப்போது நம்ம நிறைய சோஷியல் மீடியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா 95% 85% மார்க்கு கொடுத்துட்ருப்பாங்க. மனுஷனை பார்த்து மார்க் போடுறதுக்கும் கிரகங்களை பார்த்து மார்க் போடுறதுக்கும் நமக்கு என்ன பவர் இருக்குது? அதனால் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பொதுவாக குரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, 6, 8, 12, 3, 4 இதை 10 நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது பொதுவான விதி. இப்போது நம்ம இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு குரு, அந்த 6ஆம் இடத்துல ஏற்கனவே என்ன கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதேமாதிரி குரு பார்க்குற இடங்கள்லாம் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? இதுதான் பர்ஃபெக்டாக ஓரளவு ரியல், அதாவது 100% பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது, ஓரளவு நெருங்கி சொல்ல முடியும். அதெல்லாம் பார்க்காம பொதுவாக 6ஆம் இடத்துக்கு வந்தது, 7ஆம் இடத்துக்கு வந்தது, 8ஆம் இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 90 மார்க் 80 மார்க் 85% மார்க் போடுறது, இது வேணால் ஆர்வமாக இப்போ வாங்கி பார்க்குறதுக்கும் இதை அந்த வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு வேணால் ஆர்வமாக இருக்கும் தவிர மக்களோட மனசில் பதியாது. அதனால் இந்த 6ஆம் இடத்து குருங்கிறத மட்டும் பார்க்காம 6ஆம் இடத்து குருவோட பார்வை தனுசு ராசிக்கு எந்தெந்த இடங்கள்லாம் விழுதுங்கிறதையும் பார்க்கணும். ஏற்கனவே தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது மட்டுமே கொடுத்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போது தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லையா? அப்போ 3ஆம் இடத்து சனி தைரிய சனின்னு ஒரு பேர், சகாய சனின்னு அதை சொல்லுவாங்க ஜாதகத்தில் சொல்லும்போது. அப்போ அந்த சனி பலமாக தானே இருக்குது, மிகுந்த தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அவங்க 7.5 சனியை கடந்து வந்திருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய சனி, அது ரெண்டாவது ஆட்சி பெற்ற சனியாகவும் அவங்க ஜாதகத்தில் இருக்குது. அதை கடந்து தான் குரு வேலை பார்த்தாகணும். அதனால் அங்கே தான் நம்ம எடுக்காகணும். அப்போது 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுப்பாரு, உடல்நிலையை பாதிப்பு கொடுப்பாரு, கடன்கள் அந்த மாதிரி சில நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் யாரோட லைஃப்பும் இருக்காதுல்ல. பெரிய தொழிலதிபர்களுக்கும் கடன் இருக்கும், சாதாரண நபர்களுக்கும் கடன் இருக்கும். சில நேரங்களில் கடன் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், சில நேரங்களில் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் அப்படி தான் பார்த்துக்கணும். இப்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 6, 8, 12 குரு வரும்போது வீட்லேயோ அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ எலக்ட்ரானிக் மிஷின்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி வாகனங்கள்லாம் பழுதாகும். அதை அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதனால் லைஃபு பாதிக்கப்படுது, செலவாகுதுன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு வகையில் உங்களுக்கு பரிகாரமாக போயிடும். ஒன்று. அடுத்து 6ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்வை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாருங்கள், 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? 10ஆம் இடத்துல ஏற்கனவே கேது உட்காந்துருக்கு. கேதுக்கு 10ஆம் இடம் ஒரு நல்ல இடம். அப்போ அதுங்க என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே தொழில் ரீதியாக என்னென்ன புது டெக்னாலஜிஸ், புது ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறதுங்கிறத அவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காலம் இது உகந்த காலம். அதாவது ஏற்கனவே யோசித்து வச்சுருக்காங்க இல்லையா? பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. புதுசு வியாபாரம் எல்லோரும் பண்ணுறது தான். வியாபாரத்தில் ஒரு மாற்று சிந்தனைன்னு வரும் இல்லையா? ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜின்னு வரும் இல்லையா? இதெல்லாம் மனசளவில் பிளானிங்காகவே இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போது குரு 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக அவங்க என்னென்ன திட்டமிட்டு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இது முதல் பாயிண்ட்டு. அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. 12ஆம் இடம்ங்கிறது ஏற்கனவே சொன்னோம், அயன சுகஸ்தானம். ஏற்கனவே அந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்லுவாங்கள்ல, பகல்லாம் தூங்கிட்டு ராத்திரியெல்லாம் முழிச்சிட்ருக்குறோன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வேலை தவறி தூக்கம் வரும். அடுத்தது விரும்புகிற நேரத்தில் தூங்க முடியாது, நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது. பசியெல்லாம் அடங்கின பிறகு தான் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படி உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போய் அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவாங்கள்ல. இந்த நிலை கொஞ்சம் மாறும். அடுத்து வெளிநாடுகள்லேருந்து சில முதலீடுகளை எதிர்பார்த்துட்ருக்கலாம், வெளிநாடுகள்லேருந்து சில கடன் உதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அதுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இந்த 12ஆம் இடம்ங்கிறது ஆன்மீகத்தோட தொடர்புடைய ஒரு இடம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, சில கோயில்களுக்கு போகலாம், காசிக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், அந்த மாதிரி அந்தந்த மதத்துக்குரியவர்கள் அந்தந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு வச்சுருப்பாங்கல்ல. இது தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ அதுக்கான காலகட்டம் உருவாகுது. அடுத்தது இந்த ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிக்கிறாங்கல்ல,
பிஹெச்டி பண்ணுறோன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களும் வெளிநாடுகளுக்கு போய் கல்வி கற்கிறாங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த குரு பகவான் வந்து இந்த தன்னோட பார்வை மூலமாக உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீண்ட காலமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கல்ல, அவங்களாம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவாங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், ஒரே நாளில் நடக்காது, ஓவர் நைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். இது வந்து குரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான பலன் தான். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வருவாய் வந்து இனங்கள் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. வீட்டுக்கு தங்க நகை வைர நகைகளை கூட வாங்கி வைக்கலாம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி ரிப்பேராக இருக்குது, இது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதை மாற்றுவாங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குழந்தைகள் பிறக்கும். இதுதான் திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது வீட்டுக்கு வரக்கூடிய புது உறுப்பினர், நாட்டு விருந்தினர். உறுப்பினர் இருக்கும்போது புது குழந்தை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருமகன் இல்லையா, மருமகள் இப்படி வராங்கல்ல. இந்த மாதிரி உறவுகள்லாம் நடக்கணும்னா இப்போ வீட்டுக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்ல. இதுதான் வந்து தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக கிடைக்கிற ஒரு பலன். இப்போது தனுசு ராசிக்கு குரு எந்தெந்த வீட்டுக்கு உரியவர்னா 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்போ 1ங்கிறது அவங்க லக்னம், அதாவது ராசிக்கு உரியவர்கள். 4ங்கிறது சுகத்துக்கு உரியது, வீடு மனை வாகனம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ உடல்நிலையில் சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம். இருக்கிற இடம், வசிக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதாவது பெரிய நிறைவு இல்லாமல் இருக்கும். அதிருப்தின்னு சொல்லக்கூடியாமல் இந்த ஒரு பொருளை மாற்றி வச்சுக்கலாம், ஒரு ஏசி மாற்றலாம், ஒரு வீடு கார் வாங்கலாம், இப்படிலாம் திட்டம் போடுவாங்கள்ல. இது கொஞ்சம் தள்ளி போகும். அப்படி இல்லாட்டி அதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். திடீர்னு இப்போ வந்து நம்மளோட வாகனம் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாளைக்கு நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண முடியும்? கடனை உடனே வாங்கி நமக்குன்னு ஒரு காரோ 2 வீலரோ வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ அதுக்காக கடன் பட நேரும். அப்போ எப்படி பார்த்தா கூட கடன்கள் எல்லாமே முதலீட்டுக்கான கடன்களாக தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துக்கு வருதுன்னு பெரிய கவலைலாம் பட வேணாம். 6ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் அந்த குரு வந்து பார்க்குற இடங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கறதுனால வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். செலவு ஆனால் கூட அது முதலீட்டுக்கான செலவை நம்ம மாற்றிக்கணும், அதாவது விரயத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கணும். இதுதான் ஏற்கனவே சொன்னது தான். 6, 8, 12ஆம் இடத்துக்கு குரு வந்ததுன்னா அவங்க வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் பின்பக்கமாக வழிபட்டு அவரை நேராக மீட் பண்ணாமல் அப்படியே திரும்பி வந்துடணும். இதுதான் அவங்களுக்கான பரிகாரம். இது 6, 8, 12 உள்ளவங்களும் செய்துக்கலாம். மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், அவர் வந்து கீழே விடுறதுக்கு விட மாட்டார். அப்புறம் 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். இப்போ அவங்க வீடெல்லாம் எப்படி கட்டணும்னா பிரம்மாண்டமாக திட்டம் போடுவாங்க. கார் வாங்கணுன்னா கூட சாதாரண கார் வாங்கக்கூடாது, லக்ஸரி காரை தான் வாங்கணும். இந்த மாதிரி திட்டங்களை பிரம்மாண்டமாக போட்டுட்ருப்பாங்க. அதை 10ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய குரு பகவான் ஓரளவு நிறைவேற்றி வைப்பார். அதாவது நெருக்கடிகள், கஷ்டங்கள், சிரமங்கள், இடையூறுகள் இதையும் தாண்டி நம்மளோட வந்து குறிக்கோள்கள், இலக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடைஞ்சிக்கிட்டே போவோம். இதுதான் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியோட பலனாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.